This is Pixel 7a 6a கம்பேர் பண்ணும்போது 90 Hz கான refresh rates, நல்ல improved rear camera, wireless charging, 4K in front facing camera. So அதனால நம்ம செல்ஃபி கேமரால இருந்தே போயிடலாம். இந்த பர்టిక్యులர் கேமரா வந்து பாத்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான கேமரா. இப்போ நல்ல வெயில் இருக்கு, பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் ஷேடோல இருந்து பேசிட்டு இருக்கேன். 4K ல வீடியோ இதுல ரெக்கார்ட் பண்ண முடியுது அண்ட் ஆடியோ வீடியோ எல்லாம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் நான் அப்படியே வெயில்ல வாக் பண்றேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இப்போ ரியர் கேமரா, ரியர் ஃபேசிங் கேமராலையும் நம்ம 4K வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெயில் நல்லா அடிச்சிட்டு இருக்கு. இப்போ அப்படியே ஷேடோவில் போகிறேன். இப்பயும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வரும்போது இப்போ ஃபேஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரியரை விட, அதாவது ஃப்ரண்ட்டை விட ரியரில் கொஞ்சம் ஆடியோ வீடியோ எல்லாமே நல்லா இருக்கணும். பட் நல்லா இருக்கான்றதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கேமரா சாம்பிள்ஸ் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. அதாவது கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. ஏண்டான்னு பார்த்தா சும்மா ஃபோன் கொதிக்குது. அதுக்கு 2 வார்னிங் மெசேஜ் இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். திரும்ப நீங்கள் வீடியோ ரெக்கார்டே வந்து பண்ண முடியல. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்படியே தான் வந்து இருந்துச்சு. அந்த மெசேஜும் வந்து இங்கே காமிச்சிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் அந்த ரெக்கார்ட் பட்டனும் வந்து ஒர்க் ஆகலை. ஹீட்டிங் கண்டிப்பாக இருக்குங்க. சார் இப்போ கேமரா சாம்பிள்ஸை பார்க்கலாம். அவுட்டரில் நாங்கள் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து நல்லா இருந்ததுங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் 7 Proவில் கூட கேமரா கொஞ்சம் என்னமோ டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொன்னோம். பட் இதில் நிறைய விஷயங்கள் நல்லாவே இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த கிளாரிட்டி, ஷார்ப்னஸும் வந்து ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல, நல்லா வந்து கொடுத்துருந்தாங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்க்கறதுக்கு அந்த டைனாமிக் ரேஞ்சோட பார்க்கும்பொழுது நிறைய இடங்களில் சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒருவேளை நீங்கள் ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னாலுமே ஸ்கின் டோன்லேருந்து பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து மேட்ச் பண்ணியிருக்கு. அண்ட் உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்டுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அல்ட்ரா வைட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பரவாயில்லையா இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல இமேஜ் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நாங்கள் எடுத்த நார்மல் ஷாட்டாக இருக்கட்டும், போர்ட்ரேட் ஷாட்டாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே செல்ஃபியுமே நல்லா பண்ணியிருக்கு. செல்ஃபியில் எனக்கு ஷாக்கிங்காக இருந்த விஷயம் என்னன்னா, செம்ம வைடான ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து எங்களுக்கு கிடைச்சது. சூப்பர் வைடுங்க. அந்தளவு ஒயிடில் வ்ளாகெல்லாம் எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ சாம்பிளும் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு ஃபுட்டேஜ் அண்ட் இந்த கேமரா சாம்பிள்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லோ லைட்டில் எடுத்த இமேஜுமே ரியர் ஃபேசிங் கேமராவாக இருக்கட்டும், செல்ஃபி கேமராவாக இருக்கட்டும், ரெண்டுமே ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல தாங்க. நாங்கள் இனிஷியலாக கொஞ்சம் தான் வந்து டெஸ்ட் பண்ணோம். இதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு கேமராக்கு மட்டுமே பிரத்யேகமாக ஒரு அப்டேட் வந்தது. அந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தான். ஸோ இந்த அப்டேட் மூலியமாக ஹீட்டிங் கேமரா யூஸ் பண்ணும்போது கம்மியாகுமான்றது இன்னும் தெரியல. ஸோ டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஒருவேளை அது கம்மி ஆச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் இல்லை பின் கமெண்ட்லயும் நான் அப்டேட் பண்றேன். பெர்ஃபார்மன்ஸ்க்காக இதுல அவங்களுடைய டென்சர் G2 னு சொல்லக்கூடிய சிப்பை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 7 லட்சம் வருதுங்க. இது நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு Snapdragon 778G Plus இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் ரீசெண்டா போக்கோ லான்ச் பண்ணாங்க பாருங்க, அது 7+ Gen 2 சிப், அதை விட கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதை கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு. எந்த ஒரு கம்ப்ளைண்டும் வந்து கிடையாது. ஃப்ரேம் டிராப்ஸ் கிடையாது, லேக் கிடையாது. எந்த கேம் விளையாடினாலுமே உங்களுக்கு டு த கோர் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. ஆனால் இது நீங்கள் லாங் டர்ம் விளையாடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வார்ம்னஸ் வந்து இங்கே தெரியுது. ஹீட்டிங் கொஞ்சம் அதிகமாகவே வந்து விசிபிள் ஆகும். அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே பார்த்தா அதே சிமிலரான டிசைன் தான். சென்டரில் அந்த ஒரு அவங்களுடைய ரோபோகாப் டிசைன் நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு மேலே நல்லா தான் இருக்குது. 2 கலர் போன வாட்டி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு பட் இது நல்லா இருக்குது. ஏன்னா சேம் கலர், நடுவில் ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம், பார்க்கறதுக்கு சூப்பரான ஒரு லுக்கில் வந்து இருக்குது. நல்ல ஒரு டிசைனாகவும் வந்து இருக்குது. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் தான் இருக்குது. பார்க்கறதுக்கே ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. IP67 ரேட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பாக இது மேட் இன் வியட்நாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தெரியாமல் போச்சு. இல்லாட்டி போன மாதம் போனப்போ போய் பார்த்துட்டு வந்துருக்கலாம் கம்பெனி. அண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இது ஃப்ளாக்ஷிப் லெவல் டிஸ்பிளே மாதிரிலாம் தெரியலிங்க. பெசல்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக திக்காகவே வந்து தெரியுது. அண்ட் உங்களுக்கு மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன, கீழேயும் அந்த சின்ன, அதாவது மேலேயும் அந்த பெசல்ஸ் இருக்குது, கீழேயும் சின்ன நல்லா பெருசாகவே வந்து இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெசல்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாலிஷ்டாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு கலர்ஸ் எல்லா விஷயங்களும் நல்லா இருந்தாலுமே பிரைட்னஸ் லெவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் ஓகே மேனேஜ் பண்ண முடியும். பட் டைரக்ட் சன்லைட்டில் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் 60 Hz, இந்த வருஷம் 90 Hz. ஸோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அந்த 90 Hzல நீங்கள் யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஸ்மூத்தாக இருந்தாலுமே கேமிங் விளையாடி அதில் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கேம் விளையாடுறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது. பட் நார்மல் யூசேஜுக்கு 90 Hz இதில் நல்லா இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் தந்திருக்காங்க. பட் அது எவ்வளோ சென்டரில் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சின்னதுங்க பாருங்கள். கரெக்டாக அங்கே அந்த சர்க்கிளுக்குள்ளே அந்த இடத்துல கை வச்சா மட்டும்தான் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒர்க் ஆகும். ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து எல்லாருமே இந்த மாதிரி சின்னதாக கஞ்சத்தனம் பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் பெருசாக
சின்னதாக கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, இருக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா அக்யூரேட்டாக இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகுது. பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்த உடனே உங்களுக்கு Android 13 இருக்குது. எந்த ஸ்கின் எதுவுமே வந்து கிடையாது. நீட் அண்ட் க்ளீனாக சிம்பிளாக இருக்குது. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பிடிச்சவங்க அண்ட் பிக்சல் ஃபோன் பிடிச்சதுக்கான மிகப்பெரிய காரணமே நிறைய பேருக்கு இந்த ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்காக தான். ஸோ இருக்குது. அண்ட் உங்களுக்கு 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தந்துருவோன்னு சொல்கிறாங்க. பட் எத்தனை வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட்னு சொல்லி இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஒருவேளை அப்டேட் வந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மாடலில் 8 ஜிபிக்கான ரேம் கொடுக்குறாங்க, 128 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வாங்குறவங்களுக்கு 100 ஜிபிக்கான கூகுள் ஒன் உடைய கிளவுட் ஸ்டோரேஜும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபோன்லேருந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, இந்த ஃபோனை வாங்குறதுக்கு ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா இந்த ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினச்சி வாங்கிக்கலாம். ஆனால் யூஐயில் சின்னதாக ஒரு சில விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நார்மல் டெக்ஸ்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். பட் இதில் டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய இமேஜ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூகுள் லென்ஸ் மூலிமா வந்து செலக்ட் பண்ணி அதை சர்ச் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்கோ சிஸ்டம் மாதிரி இந்த ஆப்குள்ளே வந்து ஒரு கனெக்டிவிட்டி வந்து இருக்குது. அது நல்லாவும் ஒர்க் ஆகுறது ஒரு சிறப்பான விஷயம். 4100 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 20 வாட்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாள் பேட்டரி லைஃப் அப்படின்றது ஓரளவுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். பட் நீங்கள் கேமிங் எல்லாம் விளையாடாமல் பெர்ஃபார்மன்ஸை வந்து ஓரளவுக்கு அளவாக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். இல்லாட்டி ஆகிற ஹீட்டுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். 2 சிம் போட முடியும். அதில் 1 இ சிம்முங்க. ஸோ இ சிம் ஆப்ஷன் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் தான். மற்றபடி நீங்கள் ஃபிசிக்கல் ஓரியன் பார்க்கும்போது வலது பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்க கீ இருக்குது, மேலேயே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆண்டனா பேண்ட்ஸ் பார்க்கறதுக்கு டிசைன் வைஸாகவும் நல்லா இருக்குது. டாப் சைட்லேயும் ஆண்டனா பேண்ட்ஸ், பக்கத்தில் செகண்டரி நாய்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக வந்து ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. இது வந்து பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் இந்த சைடு வந்து ஸ்பீக்கர் இருக்குது. 44,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 44,000 ரூபாய்க்கு இதை விட பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, இன்னும் பெஸ்ட்லெஸ்ஸான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும்னு பார்க்குறவங்களுக்கு போன வாட்டி இருந்ததை விட போன வாட்டி எதெல்லாம் இல்லையோன்னு ஃபீல் பண்ணாங்களோ அந்த எல்லா விஷயங்களையும் இந்த வாட்டி வந்து நிறைய வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து பரவாயில்லன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த 44,000 ரூபாய்க்கு இப்போ எடுத்த உடனே வாங்க வேண்டாம் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா போக போக கண்டிப்பாக இவங்களே ஏதாச்சும் நல்ல ஆஃபர்லாம் வந்து கொடுத்து ப்ரைஸிங் கம்மியாகும். அப்போ பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்குள்ளே ஹீட்டிங் இஷ்யூவும் கம்மியாகுதான்றதை பார்த்துக்கலாம்.